Hi friends, DLM அப்படின்ற டாஸ்க் வாட்சிங் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப் பார்த்தீங்க அப்படின்னா 1 month தான் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு பார்த்துலாம். இங்கே பார்த்தீங்கன்னா என்டர் மொபைல் நம்பர் இருக்கு இல்லையா, அங்கே வந்து நீங்கள் எந்த நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்களோ அந்த நம்பர் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கு இல்லையா, இதை காப்பி பண்ணி இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படி போட்டுருங்க. கீழே வந்து உங்களுடைய பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நவுன் கொடுத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடும். திருப்பி இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அப்போ வந்து 2 நம்பர் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோன் நம்பரும் பாஸ்வேர்டும் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த DLM டாஸ்க் வாட்சிங் ஆப்பில் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இதில் என்ன ஆப்ஷன் பார்க்கலாம்னா, இதில் வந்து ரீசார்ஜ் ஆப்ஷன் இருக்கும். அடுத்தது வித்ட்ராவல், நீங்கள் யாரா இன்வைட் பண்ண போகிறீங்கன்னா இங்கே இன்வைட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோலாம் எப்படி பார்க்குறது அப்படின்ட்டு தெரியல அப்படின்னா இந்த டுட்டோரியல் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் யாருன்னா புதுசாக ஜாயின் பண்ண வைக்கிறீங்க, இல்லை நீங்கள் யாரா இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லக்கி வீல் கிடைக்கும். அது வந்து ஒரு சில நாள் தான் கிடைக்கும். குரூப் அப்டேட் பாருங்கள், பார்த்துட்டு அதில் வந்து இன்றைக்கி லக்கி வீல் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அன்றைக்கி வந்து நீங்கள் யாரா இன்வைட் பண்ணியிருந்தீங்கன்னா லக்கி வீல் கிடைக்கும். அதை ஓப்பன் பண்ணி கஸ்டமர் சர்வீஸ் வந்து அப்ரூவல் கொடுத்தா உங்களுக்கு லக்கி வீல் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அதில் வந்து உங்களுக்கு வந்து 150 ரூபாயிலேருந்து எவ்வளோ வேணாலும் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது இதில் எப்படி வந்து டாஸ்க் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தலாம். நம்ம இப்படி ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய இந்த இது வருது இல்லையா, இங்கே வருது பார்த்தீங்களா, வியூன்னு வருது இல்லையா, இங்கே கிளிக் பண்ணணும். ஃபஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டாஸ்க் வந்து இங்கே செகண்ட் ஓடும். இந்த செகண்ட் ஓடி முடிஞ்சதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு கன்ஃபார்ம் கேட்கும். ஆட்டோமேட்டிக்காக கன்ஃபார்ம் கேட்டோடனே அதில் வந்து நம்ம கன்ஃபார்ம் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து 1 செகண்ட் ஆகிடுச்சா, கன்ஃபார்ம் கேட்கும். கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய டெய்லி டாஸ்க் வந்து இதில் வந்து வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்து திருப்பி 2வது டாஸ்க் எப்படி பார்க்குறதுனா, பேக் போய்ட்டு திருப்பியும் அதே மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கீழே காட்டும். இப்போ வந்து ஒரு நாளைக்கு எத்தனை டாஸ்க் பார்க்கலாம்னா, நம்ம இன்டெல் ஃப்ரீயாக பார்க்கும்போது 4 நாளைக்கு ஃப்ரீ பிளான் வரும். நம்ம வந்து ஃபஸ்ட் பிளானில் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் 7 நாளுக்கு நம்மளுக்கு வந்து டாஸ்க் இருக்கும். 7 டாஸ்க் இருக்கும் ஒரு நாளைக்கு. ஓகேங்களா? இது வந்து 6 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு திருப்பி இன்னொன்று பார்க்கணும் அப்படின்னா திருப்பி கிளிக் பண்ணிங்கன்னா அதே மாதிரி டாஸ்க் போயிட்டுருக்கும். நம்ம 7 டாஸ்க்கு மேலே ஒரு நாளைக்கு பார்க்க முடியாது. ஓகேங்களா? அதில் கொடுத்துருக்கிற இது வரைக்கும் தான் பார்க்க முடியும். ஒரு நாளைக்கு 70 ரூபா வரும் ஃபஸ்ட் பிளானுக்கு. நீங்கள் 4 நாள் ஃப்ரீ பிளான் பார்த்துட்டு அதில் இருக்கிற அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா? கன்ஃபார்ம் கொடுத்துருமா? இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு வரும். ஓகேங்களா? இதுதான் இது வந்து டாஸ்க் எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிட்டேன். இதில் வந்து ரீசார்ஜ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹோம் பேஜை கிளிக் பண்ணனா இங்கே ரீசார்ஜ் ஆப்ஷன் வரும். இதில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ அவைலபிள் பேலன்ஸ் இருக்கோ அது வந்து இங்கே காட்டும். ஓகேங்களா? நம்ம ஏதாவது ஒரு பே செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஹால் பேயை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து எவ்வளோ அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க, இப்போ வேலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட் மைனஸ் பண்ணிவிட்டு 2100 ரூபாய் மைனஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ மீதி பண்ணணுமோ அதை இங்கே டைப் பண்ணிவிட்டு பேங்க்கில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்கன்னா பேங்க் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் நேம் போடணும். உங்கள் நேம் போட்டு ரீசார்ஜ் நான் கொடுத்தீங்க அப்படின்னா QR கோட் வந்து ஓப்பன் ஆகும். அந்த QR கோடை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஃபோன்பேலையோ பேடிஎம்லேயோ போய்ட்டு பேடிஎம்மில் போய்ட்டு நீங்கள் பே பண்ணிக்கலாம். பேடிஎம்மில் மோஸ்ட்லி பேடிஎம்மில் பே பண்ணிங்கன்னா சீக்கிரமாக போய்ட்டு. ஓகேங்களா? பேடிஎம்மில் பே பண்ணிவிட்டு கீழே UPI ட்ரான்சாக்ஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர் இங்கே பாருங்கள், ரீசார்ஜ் நவுன்னு கொடுத்தேன் அப்படின்னா இங்கே கீழே QR கோடுன்னு வரும். ஓகேங்களா? நான் சும்மா ஜென்ரலாக போட்டிருக்கேன் அந்த இதுவே. இப்போ வந்து இங்கே வந்துருச்சுலையா, நம்ம அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பண்ணலாம். இல்லை இந்த இது இருக்கு இல்லையா, இங்கே காப்பி பண்ணியும் நீங்கள் வந்து அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ரீசார்ஜ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா UPI ட்ரான்சாக்ஷன் நம்பர்னு ஒரு 12 நம்பர் வரும். ஓகேங்களா? அந்த நம்பரை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும். உங்களுக்கு ரீசார்ஜ் கன்ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிளான் வந்து இந்த பேஜில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து லெவல்ஸ் இருக்கு இல்லையா, இதில் தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பிளான் இருக்குது. ஓகேங்களா? ஃப்ரீ பிளான் வந்து 4 நாளைக்கு இருக்குது. 4 நாள் ஃப்ரீ பிளான் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க. ஃப்ரீ பிளானில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 7 டாஸ்க் வரும். 4 நாளைக்கு வரும் டாஸ்க். ஓகேங்களா? 4 நாளைக்கு டாஸ்க்கு 250 ரூபா வரும். அதை வந்து மைனஸ் பண்ணி தான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க. இதில் வந்து ஃபஸ்ட் பிளான் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா ரீசார்ஜ்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இங்கே இதுக்கு நேராக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து 2100 ரூபாய் ஜாயின் நவ் அப்படின்னு இருக்கும். ஜாயின் நவுன்னு இருக்கும், அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் M2வில் காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா இதில் வந்து லெவல் 1ல் இங்கே பாருங்கள் இதில் இருக்கு இல்லையா 7100 ரூபாய் ஜாயின் நவுன்னு. இங்கே அதே மாதிரி ஜாயின் நவுன்னு இருக்கும்போது அதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட் லெவலில் இருக்கும்போது அங்கே வரும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து 10 ரூபாய் கிடைக்குது இல்லையா, 250 ரூபாய் கிடைக்கும் ஒரு நாளைக்கு. இப்போ வந்து 7500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 250 ரூபாய் கிடைக்கும். மந்த்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா 300 டாஸ்க் பார்க்குற மாதிரி இருக்கும். 7500 ரூபாய் ஒரே மாதத்தில் கிடச்சிடும். அதுக்கப்புறம் இந்த ஆப் பார்த்திங்க அப்படின்னா வேலிடிட்டி பீரியட் வந்து 1 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஆப் எவ்வளோ நாள் ரன் ஆகுதோ அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து இன்கம் கொடுத்துட்ருப்பாங்க. இதில் வந்து 10%, 3%, 1% வந்து நம்மளுக்கு கமிஷனாக கொடுத்துட்ருக்காங்க. ஃபஸ்ட் லெவலில் யாரும் ஒருத்தர் ஜாயின் பண்ணால் 750 ரூபாய் கிடைக்கும். அந்த பி லெவலில் ஜாயின் பண்ணும்போது 225 ரூபாய் கிடைக்கும். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டெய்லி டாஸ்க் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 5% வந்து கொடுக்குறாங்க. அதில் வந்து 12 ரூபாய் 5 பைசா கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதேமாதிரி 3 லெவல். இதில் ஃபஸ்ட் இருக்கிற 3 லெவல் மட்டும்தான் ஓப்பனில் இருக்குது. அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் நம்மளால் வாங்க முடியாது. இன்னும் ஃபியூச்சரில் வந்து இந்த ஆப் வந்து கொஞ்ச நாள் போகும்போது அந்த பிளான்லாம் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இப்போதைக்கு இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரொம்ப ஹையான இதுவுமே கிடையாது, சேஃபாக தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஆப் வந்து 1 மாதம் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா மைன் இருக்கு இல்லையா,
இங்கே தான் வந்து உங்களுடைய டிபி, உங்களுடைய இன்கம் டீட்டெயில் எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ வந்து இதில் இன்கம் எடுத்துகிட்டு இருக்கீங்க இது எல்லாமே வந்து இதில் வந்துடும். இந்த ஆப் பார்த்திங்க அப்படின்னா போன மாதம் தான் வந்திருக்கு. ஒரு மாதம் கூட இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஓகேங்களா. புது ஆப் தான். ரொம்ப அதிகமான டீம் கொடுக்கக்கூடாது. நம்ம வாரத்தில் ஒரு 2-3 ஐடி கொடுத்தாலே போதும். ரொம்ப இன்வாலிட்டி மெம்பர்ஸ் கொடுக்கக்கூடாது. ஓப்பன் ப்ரொமோஷன் கிடையாது. கன்ஃபார்மாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னா மட்டும் என்னுடைய டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப் கீழே இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதில் பார்த்திங்க அப்படின்னா 11 ப்ரொமோஷன் இருக்குது. டெய்லி வித்ராவல் வந்து இருக்குது. வித்ராவல் பார்த்திங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் தான் வித்ரா இருக்குது. சாட்டர்டே சண்டே வந்து டாஸ்க் இருக்காது, வித்ராவும் இருக்காது. ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நிறைய டாஸ்க் ஆப் யூஸ் பண்ணியிருக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒரு மொபைலில் ஒரே ஒரு ஐடி தான் யூஸ் பண்ண முடியும். 2 நம்பர் இருக்குது. 2 நம்பரில் நான் ஐடி போட்டு யூஸ் பண்ணுறேன்னா அப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஐடி ஃபயர் ஆகும். இப்போ நீங்கள் உங்களுக்கு கீழே யாருன்னா கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி கொடுக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க ஐடியை உங்கள் ஃபோனில் லாகின் பண்ணி பார்க்கக்கூடாது. அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஐடி ஃபயர் கண்டிப்பாக ஆகும். ஓகேங்களா. இந்த ஆப்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா உங்களுடைய ஓன் ரிஸ்க்காக தான் இருக்கணும். கன்ஃபார்மாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னா மட்டும் லிங்க் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் ப்ரொமோஷன் போட்டிங்க அப்படின்னா ஐடி ஃபயர் ஆக சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா. இப்போதைக்கு இந்த ஆப்பில் தான் போயிட்டு இருக்கு. எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு ஓகேனா கன்ஃபார்மாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னா மட்டும் லிங்க் கேட்டு வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் இன்டெல் இப்போ வந்து 4 நாள் ஃப்ரீ பிளான் பார்த்துட்டு நீங்கள் யாருக்குன்னா லிங்க் வந்து ஷேர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஷேர் பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இது ரீசார்ஜ் பண்ணி ப்ராப்ளம் பை பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வேறு யாருக்குன்னா ஷேர் பண்ணி உங்களுக்கு வந்து இது கொடுக்க முடியும். ஓகேங்களா. லிங்க் கொடுக்க முடியும். நீங்கள் வந்து இதை ப்ரமோட் பண்ண முடியும். ஓகேங்களா. நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஓகே எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி இந்த ஆப்போடைய லிங்க் கேளுங்க. கன்ஃபார்மாக இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா மட்டும் கேளுங்க. நான் கன்ஃபார்மாக உங்களுக்கு லிங்க் தரேன். ஓகேங்களா. தேங்க்யூ.